இன்னைக்கு நாள் 19 தலைகளை நிக்கிறதுல மத்தியானம் ஏஞ்சி பிரைவேசி வேலைகளை அனுப்பி முடிச்சுட்டு ஜிம் முடிச்சுட்டு அப்படியே காலிஸ்தனிக்ஸ் வித்தியா டச் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். அதனால டூல்ஸையும் கையோட சேர்த்து பேக் பண்ணிட்டேன். ஜிம்முக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஷேக்கா குல்கல் போட்டு எடுத்துக்கிட்டேன். வார்ம் அப்புக்கு டீ அடிச்சிட்டு ஜிம்முக்கு போனோம்னு சொல்லிட்டான், இங்க நான் காது குத்துற ஃபங்க்ஷன் இருக்கு, சீக்கிரம் போனோம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம WW நாகாசிட்ட சீன் ஆயிட்டுக்குது, நம்மள இரிட்டேட் பண்ணிட்டான். அதனால அவன் ஷூ எடுத்து ஒழிச்சு வச்சிட்டேன். என்னதான் வந்து கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனா சந்தேகம் திசை மாதிரி வேற ஒருத்தன் பக்கம் போயிடுச்சு. குழாயா ஷூவா ஒர்க் அவுட் பண்ணணும்டா, உன்னை வாரமா கூட்டின்னு போயிட்டு அக் பண்ணிட்டு உமா தரண்டா. வா என்னடா அவன் உமா குத்தாலும் தர மாட்டேங்கிறான், எங்க போச்சு? ஐயோ காட், சத்தியமா நான் அடுக்கல, சொன்னா புரிஞ்சுக்க. ஐயோ வேலைக்கு வர டைம் ஆகுது, எப்ப கிடைச்சி எப்ப ஒர்க் அவுட் போட்டு வீட்டுக்கு போறது? அவன் என்ன பிரச்சனை இல்லைன்னா நமக்கு பிடிச்சதால குளுக்கிறதுன்னு குளிக்கினா இருக்கான். அவன் இன்னைக்கு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு தலையில நிக்கிறதுக்கு பயிற்சி பண்ணேன். இந்த பேரலட்ஸ்ல பண்றது கொஞ்சம் ஈஸி, சேம் டைம் ரிஸ்ட்லயும் அவ்வளவு ஸ்ட்ரெஸ் இல்லாதுன்னு சொன்னாங்க. சரின்ட்டு அதை யூஸ் பண்ணியே பயிற்சி பண்ணேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சுமாரா தெரிஞ்ச ஒரு சில வித்தியா எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது 3 வாட்டி ட்ரை பண்ணேன். 3 வாட்டியுமே மண்டை டுமில இருந்திருக்கும், ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சேன். ஐயோ அம்மா. அதுக்கப்புறம் தவக்கல வித்தியும் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணிட்டு கிளைண்ட்டுக்கு செஷன் இருந்தது, அதை அப்படியே கார்டியோ பண்ணிட்டு எடுத்து முடிச்சிட்டேன். ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள 2000 கேலரி, அதுல 150 கேலரி பர்ன் பண்ணிருக்கேன். அல்லனா கிஸ்குஷோர் கண்டிப்பா மொட்டை அடிப்பான். நான் பார்த்த வேலையை எவனும் எனக்கு பார்த்துட்டான், என் செருப்பை திருட்டிட்டான். மணி நேரம் தேடி கடைசி வரைக்கும் கிடைக்கல. இம்மு ஷூவே மாட்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். சும்மாவா சொன்னாங்க கர்மான்னு. இந்த வாட்டி சேர்த்து வைக்கிற வேலை இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு வந்த துணி எல்லாத்தையும் அப்பயே மடிச்சு வச்சிட்டேன். உங்களுக்கும் அதே தான், அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கே செஞ்சிருங்க. அதுக்கப்புறம் சிக்கன் ரைஸ் மீல், வார்ம் அப் உடன் கிளைண்ட் ஒர்க். குவா நாளை முன்னிட்டு எனக்கு நானே ட்ரெஸ் எடுத்துக்கணும்னு நினைச்சேன். ஆனா சட்டை பண்ணிட்டு வாங்கினா எங்கேயும் போறதில்ல, அதனால ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இட்ஸ் மை குவா டே. வெட்டினதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்தது, ஊத மறந்துட்டேன். இன்னொரு ஹைலைட் என்னன்னா, எங்க அம்மா கேக்லாம் வாங்கி வச்சிருக்கோம், 12 மணி ஆனதும் நீ வந்து எங்களை எழுப்பு, நம்ம உனக்கு கேக் வெட்டலாம் அப்படின்னாங்க. அதாவது நான் அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணோம். அதான் என்ன அந்த லூசு பையன் நெருப்பு ஊதிக்கிட்டு இருக்கான். இது என்ன கேக்கா? சீச்சி, இதெல்லாம் எனக்கு வேணாம். நானே அவன் ஏன் பிறந்தான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சோலோ பர்ஃபார்மன்ஸுடன் ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஒரு டீ அடிச்சுட்டு நான் எக் ரைஸ் மீல சாப்பிட்டு முடிச்சுட்டு நாளை எக்கரை விட்டேன். நாளைக்கு ஐயோ கிடைச்சது வேணான்ட்டுமே. பக்கத்து வீட்டு மியோ வச்சாதான் பாப்பேன் ருச்சி.